இன்று நீங்கள் காண்கிற தரித்திரம் இனிமேல் காண மாட்டீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபங்கள் எல்லாம் மாறப்போகிறது. தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், வேலை இருந்தாலும் இராவிட்டாலும், ஏழையானாலும் பணக்காரர்கள் ஆனாலும், அழகு இருந்தாலும் அழகு இராவிட்டாலும், எப்படிப்பட்டவராயிருந்தாலும் தேவன் உங்கள் பட்சத்திலே ஒரு பெரிதான நோக்கத்தை கொண்டிருக்கிறார். எனக்கு இருக்கிற ஜீவனும் எனக்கு இருக்கிற பலனும் எல்லாம் உம்முடைய கிருபையே ஆண்டவரே. எனக்கு இருக்கிற குடும்பமும் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியமும் எல்லாம் உம்முடைய தயவே ஆண்டவரே. There are some things in our life, they are irreplaceable. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் மாற்ற முடியாதவைகளாக காணப்படுகின்றன. You cannot replace it. நீங்கள் அவைகளை மாற்றவே முடியாது. Some things in our life we cannot replace it. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் சில காரியங்களை நீங்கள் ஒரு காலமும் மாற்ற முடியாது. You cannot replace God. தேவனை நீங்கள் மாற்றவே முடியாது. We cannot replace mother. நம்முடைய தாயை நாம் மாற்ற முடியாது. You cannot bring some other lady and say she is my mother. மற்றொரு பெண்மணியை கொண்டு வந்து இவள்தான் என்னுடைய தாய் என்று சொல்ல முடியாது. There are mother like mothers are there. நம்முடைய தாய் போல் अनेक தாய்மார்கள் இருக்கலாம். But the mother who gave you birth, she is only one. ஆனால் உங்களை பெற்றெடுத்த தாய் தான் உங்களுடைய தாயாய் இருக்கிறார். Everybody cannot give you birth. The mother who gave you birth, she is the only mother who gave you birth. அனைவரும் உங்களை பெற்றெடுக்க முடியாது. யார் உங்களை பெற்றெடுத்தாலோ அவள்தான் உங்களுடைய தாயாய் இருக்கிறாள். Irreplaceable some things are in our life we cannot replace. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஒரு காலமும் மாற்ற முடியாது. அவைகள் நிலையானவைகளாக காணப்படுகின்றன. You can replace house. Instead of this house you can take other house. ஒரு வீட்டிற்கு பதிலாக மற்றொரு வீட்டை நாம் மாற்றிக் கொள்ளலாம். You can replace your vehicle. உங்களுடைய வாகனத்தை மாற்றிக் கொள்ளலாம். We can replace your bicycle. உங்களுடைய மிதிவண்டியை நீங்கள் மாற்றிக் கொள்ளலாம். You can replace your job. உங்களுடைய வேலையை மாற்றிக் கொள்ளலாம். There are many things in our lives we can replace it, but there are some few things we cannot. They are irreplaceable. வாழ்க்கையில் अनेक காரியங்களை நாம் மாற்றி அமைக்கலாம். ஆனால் சில காரியங்கள் ஒரு காலமும் நம் வாழ்க்கையில மாற்ற முடியாது. We want to know one after the other. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம். What is the first one? முதலாவதாக Write it down. You cannot replace your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக் கொள்ளவே முடியாது. What does it mean? அப்படி என்றால் என்ன? So you have life. உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. If you commit suicide, you cannot bring back life after suicide or kill yourself. தற்கொலை செய்து கொண்ட பிற்பாடு மறுபடியுமாக வாழ நினைத்தாலும் முடியாது. You cannot replace your life back again on this earth. மறுபடியும் இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரவே முடியாது. God has placed us on this earth. தேவன் நம்மை பூமியில வைத்திருக்கிறார். God placed you on this planet earth. பூமி என்கிற கிரகத்திலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார். You have to live. நீங்கள் வாழ வேண்டும். If you kill yourself, நீங்கள் தற்கொலை செய்து கொண்டால் you cannot come back again. மறுபடியுமாக வாழ முடியாது. You cannot replace yourself back on this planet earth. இந்த பூமியிலே மறுபடியுமாக வாழ நினைத்தாலும் அது சாத்தியமற்ற காரியம். Never think that you can replace everything in the world. உலகத்திலே எல்லா காரியங்களையும் மாற்றிக் கொள்ளலாம் என்று ஒரு காலம் நினைக்க வேண்டாம்.
There are some things you can replace, but everything in your life you cannot replace. சில காரியங்களை நீங்கள் மாற்றி அமைக்கலாம், ஆனால் எல்லா காரியங்களையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியாது. Like a temporary things you can replace, house, vehicle, job, dresses, something else on this earth you can replace, but you cannot replace your mother, your father, your God, your spirit, your life. வீடு, வாகனம், பொருட்கள், உடைகள் போன்ற தற்காலிக காரியங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் தகப்பன், தாய், தேவன், உங்களுடைய ஆவி போன்ற நிரந்தரமான காரியங்களை மாற்றி அமைக்கவே முடியாது. So if you think anybody I can come back to planet earth if you jump from a hill or a tower or a bridge, you will not come back, my brother, sister, anybody. மலையின் மேலிருந்து நான் கீழே குதித்து செத்த பிற்பாடு மறுபடியுமாக நான் இந்த பூமிக்குள்ளாக பிறப்பேன் என்று நினைத்தால் சகோதரா சகோதரிகளே, உங்களால் நிச்சயம் முடியாது. If there is a wall, you can destroy it and you can build it again. ஒரு சுவர் இருந்தால் அதை உடைத்து மறுபடியுமாக கட்டி எழுப்பலாம். That's okay. அது சாத்தியம்தான். If you can remove a house and build another house, no problem. ஒரு வீட்டை நீங்கள் உடைத்தால் மறுபடியுமாக அதை கட்டி எழுப்பலாம். If you can remove something and you can arrange some other things there. ஒரு காரியத்தை எடுத்து மற்றொரு காரியத்தினால் அந்த இடத்தை நிரப்பலாம். But if you take out your life, you cannot come back again. ஆனால் உங்களுடைய ஜீவனை எடுத்து விட்டால் மறுபடியுமாக ஜீவன் பெற முடியாது. So what is the first one we cannot replace again on this planet earth? இந்த பூமியிலே நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாத முதல் காரியம் என்ன தெரியுமா? Life. உங்களுடைய வாழ்க்கை. Can you replace it again? அதை உங்களால் மறுபடியுமாக மாற்றி அமைக்க முடியுமா? No, never. சாத்தியமே இல்லை. So live according to God's will. If God has given you life on this earth, live according to God's will. தேவன் உங்களுக்கு ஜீவன் கொடுத்தார் என்றால் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாழ வேண்டும். Don't play with your life. உங்களுடைய வாழ்க்கையை வைத்து விளையாட வேண்டாம். Don't destroy your life. உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டாம். Don't kill your life. உங்களுடைய வாழ்க்கையை சாகடிக்க வேண்டாம். Don't commit suicide. தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம். Don't have those kind of thoughts. அப்படிப்பட்ட சிந்தைகள் உங்களுக்கு இருக்கவே கூடாது. You can overcome. நீங்கள் அதை மேற்கொள்ளலாம். The second one, what we cannot replace. இரண்டாம் காரியம் நாம் மாற்றிக்கொள்ள முடியாதது என்ன தெரியுமா? Can't change the history. History already done. You cannot go and change anything. கடந்த காலத்தை நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒரு காலம் மாற்றிக்கொள்ள முடியாது. Second one, you can't change history. இரண்டாவது, நீங்கள் கடந்து வந்த பாதையை காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது. So you can create a history but you cannot change the history which is already done. நீங்கள் சரித்திரத்தை எழுதலாம், ஆனால் கடந்து போன காரியத்தை மறுபடியுமாக நீங்கள் மாற்ற முடியாது. Third one, மூன்றாவதாக, the words have meanings. If you spoken, the word already is released from your mouth. You cannot go and take back that word. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தமுண்டு, மதிப்புண்டு. நாம் பேசின பிற்பாடு அந்த பேசின வார்த்தைகளை மறுபடியுமாக எடுக்க முடியாது. Matthew chapter 12, 36 and 37 and Ephesians chapter 5 verse 6 and 1 Timothy chapter 6 verse 3 and 4 and many other scriptures. James chapter 3 verse 1 to 5. Once word is slipped from your mouth, it will not return. 12:36-37, எபேசியர் 5:6, 1 தீமோத்தேயு 6:3-4, யாக்கோபு 3-5 வசனங்கள். ஒரு விசை நாம் பேசின பிற்பாடு மறுபடியும் அந்த வார்த்தைகளை திருப்பி எடுக்க முடியாது. ஒரு வயதான தாயார் ஒருவரிடம், தம்பி, இரவு நேரத்தில் பேருந்து வசதியும் இல்லை, இந்த ஊரை குறித்து எனக்கு சரியாக தெரியாது, காலை வரை இங்கு படுத்துக் கொள்ளலாமா என்று நினைக்கிறேன், உங்க ஊர் பாதுகாப்பானதா என்று கேட்டால், அதற்கு அந்த ஜனங்கள், உன் வாய் நன்றாக இருந்தால் இந்த ஊர் நன்றாக இருக்கும் என்றார்கள். உன் வாய் வில்லங்கமாக இருந்தால் எங்க ஊரும் வில்லங்கமாக இருக்கும். உன் வாய் அதிக சத்தமிட்டால் எங்கள் ஊரும் அதிக சத்தமிடும். நீ சண்டைக்காரியானால் எங்க ஊரும் சண்டை போடும். நீ அமைதியா இருந்தால் எங்கள் ஊரும் அமைதியா இருக்கும். எல்லாம் உன் நடத்தை சார்ந்திருக்கும். Fourth one, you can note it down. நான்காம் காரியத்தை குறித்துக் கொள்ளுங்கள். Choices have consequences. When you take any choice, you have to bear the consequences of that choice. நாம் எடுக்கும் எல்லா தீர்மானங்களுக்கும் விளைவு இருக்கிறது. எனவே ஒரு முடிவெடுத்தால் அதனுடைய விளைவை நாம் சகிக்க வேண்டியது அவசியம். Galatians chapter 6, 7 and 8, Matthew chapter 15 verse 19. கலாத்தியர் 5:7-8, மத்தேயு 15:19 வசனம். That's why choices you need to take properly. எனவே நாம் எடுக்கும் தீர்மானங்களை கவனமாய் எடுக்க வேண்டும். Because every choice behind the consequences you have to bear it. ஏனென்றால் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திற்கு பிற்பாடும் ஒரு விளைவு இருக்கிறது. அதை நாம் சகிக்க வேண்டியது அவசியம். If you marry somebody, நீங்கள் ஒருவரை திருமணம் செய்து கொண்டால், because you chose that person, நீங்கள் அவர்களை தெரிந்து கொண்டதினாலே, any consequences that comes through person you have to bear it. அந்த நபரினாலே ஏற்படுகிற எல்லா விளைவுகளையும் நாம் சகிக்க வேண்டியது அவசியம். There is no way. வேறு வழி இல்லை.
So there are some consequences behind every choice in your life. எனவே நாம் எடுக்கும் எல்லா தீர்மானங்களுக்கு பின்பதாக ஒரு விளைவு இருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். Galatians chapter 6 verse 7 and 8. கலாத்தியர் 6, 7, 8 வசனங்கள். Be not be deceived, God is not mocked, for whatsoever a man soweth, that shall he also reap. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். Next one, fifth one. அடுத்தது 5வது காரியம். Someone will oppose you for doing what is right. Whenever you do something right, people will oppose us. நீங்கள் நன்மை செய்யும் பொழுது, சரியான காரியத்தை செய்யும் பொழுது ஜனங்கள் உங்களை எதிர்ப்பார்கள், அதை மாற்ற முடியாது. Don't stop. When you're doing right, if the whole world opposes you, keep going on. நீங்கள் சரியான காரியத்தை செய்யும் பொழுது உலகமே எதிர்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். Continue. தொடர்ந்து செய்யுங்கள். Do it. செய்யுங்கள். You can finish it. நீங்கள் அதை முடிக்க முடியும். Someone will oppose you when you do right. Continue to do right. If the people oppose, don't worry. ஜனங்களும் உலகமும் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது எதிர்த்தால் பயப்பட வேண்டாம், தொடர்ந்து செய்யுங்கள். Matthew 5, 11 and 12, John chapter 15, 19, many people opposed Jesus, but Jesus went to the cross and he died. He shed his blood for all of us. We have to do right things in the sight of God, whether opposition come or not, whether depression, whatever it comes, we have to complete the job. மத்தேயு 5, 11, 12, யோவான் 15, 19 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் மனிதர்கள் எதிர்த்தார்கள், ஆனால் அவைகளை பொருட்படுத்தாமல் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி மரித்து உயிர்த்தெழுந்தார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். தீமையான வார்த்தைகளை உங்கள் மேல் பேசினால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல தீமையான மொழிகளை பேசும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீய வார்த்தைகளை பேசும் பொழுது சந்தோஷமாக இருக்குமா? ஆனால் 12ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். எப்பொழுது தெரியுமா? ஜனங்கள் உங்களை நிந்தித்து தூஷணமான வார்த்தைகளை பேசும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நேர்மையானவர்கள் இந்த உலகம் துன்பப்படுத்தும், பக்தியுள்ளவர்களை வேதனைப்படுத்தும். ஆனால் அவர்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு ஏற்புடையவைகளை செய்து கொண்டு முன் செல்லும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Let's pray, my brother and sister. சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். That Lord Jesus, I know that some things in my life I cannot replace it. ஆண்டவரே, நான் அறிவேன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நான் எப்பொழுதும் மாற்றவே முடியாது. You cannot change everything in your life, my brother. சகோதரனே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்ற முடியாது. Learn to live a right way in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சரியான வழியிலே நடக்க முடிவு செய்ய வேண்டும். You can ask the Lord to change your life completely. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறும்படியாக இயேசுவினிடம் We கேளுங்கள். know everyone dies one day. எல்லாரும் ஒரு நாளில் மரிப்போம். But before we die, we can do something for God. ஆனால் மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய முடியும். Nothing but asking God, Lord, change my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை மாற்றும் என்று கேளுங்கள். Change my mind. என்னுடைய மனதை மாற்றுங்கள். Change my lifestyle, Lord. என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்கள் I ஆண்டவரே. want new power. எனக்கு புதிய வல்லமை I want வேண்டும். anointing. புதிய அபிஷேகம் வேண்டும். Right understanding. சரியான புரிந்து கொள்ளுதல். Transform my life, Father God. என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கும். God is listening to your prayer. தேவன் உங்கள் ஜெபத்தை He கேட்கிறார். is listening to your prayer. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். Presence is coming upon you. தேவ பிரசன்னம் உங்கள் மேல் வருகிறது. Father, anoint your people now. பிதாவே, உங்கள் பிள்ளைகளை அபிஷேகியும். Bless your people now. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். Let your mercy come upon us. உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் வருவதாக. Your power come and fill us. உம்முடைய வல்லமை வந்து எங்களை நிரப்புவதாக. Life changing power may come and touch us like. எங்கள் வாழ்க்கையை மாற்றும் வல்லமை புறப்பட்டு வந்து எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக. Let life transform our lives, Master. எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குவீராக. Give us a new heart, new mind in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே புதிய இருதயம், புதிய மனது உண்டாவதாக. Lord, you are the Lord who blesses with a good health in Jesus' name. ஆண்டவரே, நீரே பூரண சுகத்தோடு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். Give them sound and peaceful mind to everyone in Jesus' name. பூரண சமாதானமும் பூரண ஆரோக்கியம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. Forgive every sin in their life. Give them a new heart and new life in Jesus' name. யாருக்காகிலும் பாவம் இருக்கும் என்றால் அவைகளை மாற்றி புதிய இருதயத்தையும் புதிய சிந்தையும் தருவீராக. Sick people, those who are suffering with the cancer, TB, asthma, tuberculosis, any kind of disease, they must be healed by the power of God in Jesus' mighty name. புற்றுநோய், காசநோய், பலவிதமான கொடிய நோய்களினால் வியாதியில் அவஸ்தைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பூரண விடுதலை உண்டாவதாக. Thank you, Almighty God, for blessing your people. சர்வ வல்லவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. Lord is touching you and blessing you.
தேவன் உங்களை தொற்று உங்களை இப்பொழுதே ஆசீர்வதிக்கிறார். Yes, Lord, we know some things in our life we cannot replace it. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை மாற்ற முடியாது என்பதை We அறிந்திருக்கிறோம். cannot replace some things in our life, Lord. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை நாங்கள் ஒரு காலம் மாற்ற முடியாது ஆண்டவரே. Only you can change our life, Lord. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். Lead me in your path. உம்முடைய வழியில் எங்களை வழிநடத்துவீராக. Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். எல்லா துதி கன மகிமை இயேசு ஒருவருக்கே உண்டாவதாக. நீங்கள் செழித்து பெருகி ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இருப்பதாக. லைஃப் சேஞ்சிங் வர்ஷிப் அண்ட் வண்டர்ஸ், லைஃப் சேஞ்சிங் ஆங்கில ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். விலாசம் மில்லேனியம் கார்டன்ஸ், பிரதி ஞாயிறு காலை 8 to 10 வரை. அபிஷேகிக்கப்பட்ட போதகர் PJ ஸ்டீஃபன் பால் அவர்களால் இந்த ஆராதனைகள் நடத்தப்படும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவ செய்தியை கேட்கவும், அற்புதமான துதி ஆராதனைக்கும் வல்லமையான ஜெபத்திற்கும் தேவ செய்திக்கும். விலாசம் மில்லேனியம் கார்டன்ஸ், திவோலி தியேட்டர் எதிரில், மட்ஃபோர்ட் ரோட், சிக்கிண்டராபாத். மேலும் விவரங்களுக்கு 7799902106 7799902110. இந்த தேவ செய்தியினால் பயனடைந்த உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட அநேக தேவ செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் PJ ஸ்டீஃபன் பால் என்னும் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்படி செய்யும் பொழுது எல்லா தேவனுடைய செய்திகளை கூட நீங்கள் விரைவிலே பார்க்க முடியும். இதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இனி ஏன் தாமதம்? உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் உங்களுக்குள்ளே காணப்பட்டால் நீங்கள் இந்த லைஃப் சேஞ்சிங் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்ய முன்வரலாம். அநேகருக்கு பயனுள்ளதாய் காணப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் இந்த திரையில் காணப்படும் எங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், UPI QR கோட் ஸ்கேன் செய்வதன் மூலம் நெட் பேங்கிங் மூலமும் நீங்கள் அனுப்பலாம். எங்கள் கூகுள் பே எண் 9912490945. எங்கள் ஃபோன்பே எண் 7799934576. எங்கள் பேடிஎம் எண் 7799934576. எங்கள் UPI எண் 7799345576 எங்கள் ஸ்தாபனத்தின் காரியங்களுக்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் எங்கள் பேடிஎம் எண் 9399004572 என்கிற எண்ணின் மூலம் செலுத்தலாம். எங்கள் வங்கியின் விவரங்கள்: PJ ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ், SBI கரண்ட் அக்கவுண்ட் நம்பர் 352874334459. IFSC கோட் SPIN 000272. பத்மராவ் நகர் பிரான்ச், சிக்கிண்டராபாத் 50025. இல்லையென்றால் செக் மூலமாகவும், DD மூலமாகவும், MO மூலமாகவும் உங்கள் காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம். உங்களுடைய ஜெப உதவிக்கு திரையில் காணும் அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கின்றோம். PJ ஸ்டீஃபன் பால் என்னும் முகநூல் பக்கத்தின் மூலமாகவும், PJ ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலமாகவும், pjstephenpaul.org என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். அன்பான நேயர்களே, இந்த கனமான ஊழியத்தை செய்யும் எங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் விலாசம் லைஃப் சேஞ்சிங் ரிவைவல் சென்டர், மில்லேனியம் கார்டன்ஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1501, திவோலி தியேட்டர் எதிரில், சிக்கிண்டராபாத் கிளப் ரோட், சிக்கிண்டராபாத், தெலங்கானா 5001.